5 T20 நடந்திருக்கு நியூசிலாந்துக்கு எதிரா நம்மளுடைய இந்தியா கூட. அதில 4 T20ல இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கோப்பையும் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, தோல்வியே சந்திக்காத கேப்டன் அந்த மாரி ஒரு கோப்பைய வாங்க சொல்ல எமோஷனை காட்டியிருப்பாரு சூரியகுமார் யாதவ். 5 T20லும் சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பேட்டிங் இல்ல, இப்போ கீப்பிங் பதவியும் போயிடுச்சு. அந்த மாரி நிலைமைக்கு தான் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்தியா பேட்டிங்ல மட்டும் நல்ல பேட்ஸ்மேன் வச்சுங்கல்ல, பவுலிங்ல நல்ல பவுலர்ஸை வச்சிருக்காங்கன்னு சொல்ற மாரி ஹர்ஷதீப் சிங் 5 விக்கெட் ஆல் எடுத்திருப்பாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் பவுலர் இன் த வேர்ல்டு ஜாஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி அகாடமியை கொடுத்து ஓவர் போட்டிருக்காங்க இந்த 5வது T20ல. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு வாங்க. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் 5 தொடர் கொண்ட T20 பார்த்தா நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதில் பார்த்தா அந்த 3 T20ல இந்தியா பார்த்தா ஜெயிச்சு கோப்பையை வாங்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக 2 நடந்த T20ல பார்த்தீங்கன்னா 1 நியூசிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சு மிகப்பெரிய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அடுத்து வரப்போகிற வேர்ல்டு கப்புக்கு ஸோ இந்தியன் டீம் பேட்ஸ்மேன் எல்லாரும் பார்த்தா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான ரீசன். இந்த பிச்சு பேட்டிங் பிச்சாக இருக்கோ, வரவங்க எல்லாம் அடிக்கிறது எல்லாம் வெளியே போய் மட்டும்தான் விழுது. ஆனால் நியூசிலாந்து பேட்ஸ்மேனுக்கு யாருக்குமே சரியாக செட் ஆகலை. ஆனால் ஃபின் ஆலன் நின்று அடித்தாங்க பாருங்கள், என்னங்க அடி. 38 பாலுக்கு 80 அடித்து சாலிடான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க அவங்க இருந்தாக்கா. ஆனால் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன்டா வாய்ப்பே தர மாட்டீங்க, நான் வாய்ப்பு கொடுத்து நல்லா தான்டா பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மேட்ச்சில் எல்லாமே பார்த்தா தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துறாங்க. 5வது T20ல ஒரு செஞ்சுரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என்னங்க அடி மரணடி. அவரும் கேப்டன் ஸ்கையும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா மரணடி அடிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகிற வேர்ல்டு கப்புக்கு இஷான் கிஷான் தான்பா கீப்பர்னு சொல்கிற மாதிரி பேட்ஸ்மேனாகவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க, கீப்பராகவும் ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சன் பார்த்தா இருக்கிற ஃபார்மை பார்த்தாக்கா இவங்கள கீப்பிங்கும் பண்ண விட மாட்டாங்க, பேட்டிங்கும் பண்ண விட மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, நம்ம சேட்டன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்ம்லேயே இல்லை. ஒரு பக்கத்தில் பேட்டிங்கும் சரியாக பண்ணலை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் லெவலில் தான் இருக்குது. அதனால கௌதம் கம்பீர் வீட்டுக்கு அனுப்பிட்டு விடவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, ஏன்னா 5வது T20ல பார்த்தா இஷான் கிஷான் கீப்பிங் பண்ணவோ ஸோ அந்த ஃபீல்டிங் போகிற டைமில் பார்த்தா சஞ்சு சாம்சன் ஃபேஸ் எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ T20 வேர்ல்டு கப் போல் இஷான் கிஷானுக்கு வாய்ப்பு இருந்தால் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, தோல்வியே சந்திக்காத கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்டன்சியை கொண்டுகிட்டு போயிருக்காங்க. 5வது T20ல நம்ம சேசிங் எடுத்தால் கன்ஃபார்ம் ஜெயிச்சிரும். அப்படி இருந்தும் பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட் அப்போ எடுத்து நாங்கள் விளையாடுறோம் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை பார்த்தா பதிச்சிருப்பாங்க. 271 ரன்ன்றது மிகப்பெரிய ஸ்கோர். இதையும் பார்த்தா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபின் ஆலன் பார்த்தீங்கன்னா தரமான அடி கொடுத்துருந்தாங்க. வர ஒரு சில பேட்ஸ்மேன் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படியும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாலும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆஸ் ஏ பேட்ஸ்மேனாக நீங்கள் மட்டும் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்களா, நானும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன்டான்னு சொல்கிற மாதிரி ஹர்ஷதீப் சிங் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பவுலிங் ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா போட்டு இருப்பாங்க. ஸோ 5 விக்கெட் ஆல் பார்த்தா எடுத்திருப்பாங்க. என்னங்க பவுலிங்கு. ஸோ தரமான ஒரு பக்கத்தில் பும்ராவோரும் அடித்து பந்து ஆக்கிக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஹர்ஷதீப் சிங் வந்து அந்த ஒரு கேப்பில் பார்த்தா 5 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு மேட்சை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்களும் சொல்லலாம். என்னதான் பேட்டிங்கில் ஐஎஸ்டி ஸ்கோர் அடித்தாலும் பவுலிங்கில் ஒரு நல்ல பவுலர் தேவைப்படுது இல்லை. ஸோ அதனால் ஹர்ஷதீப் சிங்கு பார்த்தீங்கன்னா ஸோ நான் அண்ணீனா மாறிட்டு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலர் இன் T20 அண்ட் ODI அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட், பெஸ்ட் பவுலர் இன் வேர்ல்டுன்னு சர்ச் பண்ணால் பும்ரா தாங்க வருவாங்க. ஆனால் அந்த பும்ரா ஓவரு பார்த்தீங்கன்னா பந்து ஆக்கிட்டாங்க. இது பேட்டிங் பிச்சாக இருக்கும், வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரை கதற அடிச்சிருப்பாங்க. ஹையஸ்ட் ரன்னை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த 5வது T20 எவ்வளோ ரன் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியுமா, ஸோ 58 ரன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஸ்கோரை இந்தியன் டீமில் 5வது T20 யாருமே கொடுக்கல. சரி கொடுத்துருந்தாலும் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்திருந்தால் கொஞ்சம் மனசு வலிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் ஒரு விக்கெட்டு கூட எடுக்காமல் பார்த்தீங்கன்னா 52 ரன்னை கொடுத்துருப்பாங்க 4 ஓவர் போட்டு. ஒரு சில பால் என்னதான் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாலும் வர பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீயா பெஸ்ட் பவுலரே, உன்னை என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குற மாதிரி சொல்கிற மாதிரி அடிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பறந்தது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து கண்ட்ரோல் பண்ணி மேட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.